நடிகர் ரவி மோகன் ப்ரொடியூசர் ஐஸ்வரி கணேஷோட மகள் பிரீத்தாவோட கல்யாணத்துக்கு சிங்கர் கெனிஷா பிரான்சிஸா கூட்டிட்டு வந்தது இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ரவி மோகன் கடந்த வருஷம் அவருடைய மனைவி ஆர்த்தியை விவாகரத்து பண்ண போறதா அறிவிச்சாரு. ஆனா ஆர்த்தி விவாகரத்துல எனக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னும் ரவியோட இந்த முடிவு அதிர்ச்சியா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சிங்கர் கெனிஷா கூட ஏற்பட்ட பழக்கம் தான் ரவியோட இந்த முடிவுக்கு காரணம்னு சோசியல் மீடியால சில ஆதாரங்களும் வெளியாச்சு. ஆனா ரவி மோகன் ஆர்த்தி தன்னை ரொம்ப கட்டுப்படுத்துறாங்கன்னு, நான் சின்னதா செலவு பண்ணா அவங்க கிட்ட கணக்கு சொல்லணும், ஆனா அவங்க இஷ்டத்துக்கு அதிகமா செலவு பண்ணுவாங்கன்னு, நான் ஷூட்டிங்ல இருக்கும்போது யாரு கூட இருக்கேன் எங்க இருக்கேன்னு கேட்டு வீடியோ கால் பண்ண சொல்லி ரொம்ப சந்தேகப்படுறாங்கன்னு குற்றம் சாட்டி இருந்தாரு. ஆனா ஆர்த்தி இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் மறுத்தாங்க. இப்படி இருக்கிற நிலைமையில ரவி கெனிஷா கூட கல்யாணத்துக்கு வந்தது மறுபடியும் இப்ப சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. ஆர்த்தியும் இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா, என்கிட்ட உண்மைகள் எல்லாம் இருந்தும் என் மேல வீண் பழி சுமத்தும் போதும் நான் மௌனமா இருந்ததுக்கு காரணமே என்னோட பசங்களுக்காக தான், அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சேன். ஆனா நானும் ரவியும் சேர்த்து கட்டின வீட்டுல இருந்தே எங்களை பேங்க் மூலமா இப்ப வெளியே அனுப்ப பாக்குறாரு. ஆனா என்ன பணத்தாசை பிடிச்சவன்னு சொல்றீங்க, பணம் முக்கியம் இல்ல காதல் தான் முக்கியம்னு நான் நினைச்சதுனாலதான் இப்போ இப்படி நிக்கிறேன். பசங்க 2 பேரையும் நான் தான் பாத்துட்டு இருக்கேன். அவங்க அழும்போது நான் தான் ஆறுதல் சொல்றேன். ஆனா ரவி அவங்கள கண்டுக்கிறதே இல்ல. ரவி என்னோட வாழ்க்கையில இருந்து மட்டும் விலகி போகல, அவர் கொடுத்த வாக்கு எல்லாத்துலயும் இருந்து தான் விலகி இருக்காரு. ரவி எல்லாத்தையும் மாத்தலாம், ஆனா உண்மையை மாத்த முடியாது. அந்த ஒரு நபரால எங்க பசங்க தான் இப்ப கஷ்டப்படுறாங்க. பலருமே ஏன் இன்னும் என் பேருக்கு பின்னாடி ரவி இருக்குன்னு கேக்குறீங்க. சட்டப்படி விவாகரத்து வாங்குற வரைக்கும் அந்த பேர் தான் இருக்கும். அதே மாதிரி யாரும் என்ன முன்னாள் மனைவின்னு சொல்லாதீங்க. இன்னுமே எங்களுக்கு விவாகரத்து கொடுக்கப்படல. அப்பா அப்படிங்கிறது வெறும் வார்த்தை மட்டும் இல்ல, அது ஒரு கடமை. என்னோட பசங்களுக்காக நான் தான் பேசுவேன் அப்படின்னு ஆர்த்தி ரொம்பவே ஆதங்கப்பட்டு பேசியிருந்தாங்க. ஆர்த்தியோட இந்த பேச்சுக்கு ராதிகா சரத்குமார் மற்றும் குஷ்பு இப்போ ஆதரவு அளிச்சிருக்காங்க. ராதிகா சரத்குமார் ஆர்த்தியோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்களோட எக்ஸ் பேஜ்ல ஷேர் பண்ணி தைரியமா ஸ்ட்ராங்கா இரு அப்படின்னு சொல்ற வகையில ரிப்ளை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி குஷ்புவும், உன்னை நம்பு, நீ நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் வாழ்ந்துட்டு இருக்க, இதுக்கிடையில என்ன வந்தாலும் நீ அதையும் தாண்டி வாழ்வ அப்படின்னு ஆறுதல் சொல்ற வகையில ஒரு போஸ்டையும் ஆர்த்திக்காக ஷேர் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி கடந்த 7 மாசத்துக்கு முன்னாடி ரவி மோகன் அவரோட விவாகரத்தை அறிவிச்சப்போ வைஃபை மதிக்க தெரியாதவன் ஆம்பளையே இல்லைன்னு குஷ்பு மறைமுகமா ரவியை தாக்கி ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதை தொடர்ந்து ரவி கெனிஷா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தான், மற்றபடி எதுவும் இல்லைன்னு சொல்லியிருந்த நிலையில நேத்து அவங்கள மேரேஜுக்கு கூட்டிட்டு வந்தது சர்ச்சையாகி இருக்கு. இதுக்கு ரவி மோகன் தரப்புல இருந்து ஏதாவது பதில் வருதா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.